Hi friends, welcome to Sri Divya Ariworks. இன்னைக்கு இந்த பாபி டால் டான்சிங் பாபி டால் பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட டிஷர்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த பாபி டால் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெட் கிளாத்து வித் லேஸோட வேணும். அப்புறமா வந்து அந்த ஸ்டோன் செயின், லைனிங் கிளாத்துன்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாத் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் முக்கியமாக தேவை. சரி, வாங்க இந்த பாபி டால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைனை வந்து நம்ம எந்த இடத்துல எந்த டிஷர்ட்லேயோ இல்லை கவுன்லேயோ எதில் வேணுமோ அங்கே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கார்பன் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டிசைன் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைஞ்சாதான் நம்மளால் வந்து எக்ஸாக்டாக அந்த பேட்ச் ஒர்க் எங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக ஒரு இது கிடைக்கும். ஸோ வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் வரைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலர் கிளாத் வந்து எதுக்கு எடுத்திருக்கேன்னா, அதோட பாடி போர்ஷன் ஃபுல்லாமே நான் வந்து பிளாக் கலர் கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறேன். தலை, கை, கால் எல்லாமேவும். ஸோ அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். அப்புறமா அதோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து பிங்க் கலரில் இந்த காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் இதில் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கம் போட்டு நல்லா அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கால், அதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்கிற கால் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கம் எல்லாம் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் மிஷினில் கூட நீங்கள் அடிச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெட்டு, இந்த மாதிரி நெட் கிளாத்தில் வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்டயும் என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சாரீக்கு ஃப்ளீட்ஸ் வைப்போம்ல, அதே மாதிரி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அது வந்து பார்க்குறதுக்கு பாவாடை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடுப்புக்கு கீழே கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்லேயும் லைட்டாக போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பாவாடை வந்து அதே ஷேப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ இதில் அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். வேறு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக தெரியும். ஸோ அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராது. அதோட மேலே வந்து கொண்ட மாதிரி வர இடத்துல பால் செயினும் ஸ்டோனும் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் செயினும் ஒட்டிக்கலாம். கரெக்டாக அதே லைனில் ஒட்டுங்க. ஒட்டிட்டு இதுவும் காஞ்சதுக்கப்புறம் நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப எதுவுமே நம்மளுக்கு வந்து விழுகாது. வாஷ் பண்ணவும் செய்யலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இடுப்பில் வந்து அந்த பாவாடைக்கிட்ட வந்து நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம மறைக்கிறதுக்காண்டி அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் தெரியுறதுனால ஸ்டோன் செயின் வச்சு அந்த இடத்த மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அழகாக இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் ஸ்டிச் போட்டுக்கலாம். மேலே உள்ள அந்த கொண்டையில் உள்ள ஸ்டோன் செயின்லேயும் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பரான டான்சிங் பாபி டால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களோட டிஷர்ட்டில் வந்து முன்னாடி வைக்கிறப்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.